எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை விவசாயத்தை பற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலமாக பதிவு ஓட்ட ரெடியாக இருக்குது. எங்கள் வீட்டு விவசாயிகள்லாம் நிலக்கடலையை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நல்லா முளைக்க தேவையான கொட்டையும் நிலக்கடலையை மட்டும் தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு டிராக்டர் மூலிமா போட ஆரம்பிக்கிறது தான். டிராக்டர் மூலிமாவும் போடலாம், இல்லை கால்நடை மூலியமாகவும் நிலத்தில் பதிய வைக்கலாம். நிலக்கடலை போட்டு முடித்தோடனே தண்ணி பாசத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தி காட்டணும் கயனியை. அந்த பாத்தி காட்டுற கயனியில் கொஞ்சம் மக்காசோள பயிரெலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு விவசாயம்லாம் நிலக்கடலை அந்த கடலக்கொட்டை பார்த்திங்கன்னா வெளியே இருந்தாக்காமல் மண்ணூரில் அமுக்கி விட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாசத்துக்காக ஓரம் மஞ்சி கடலை எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நிலக்கடலை போட்டோடனே தண்ணி பாய்ச்சி விட்டுடணும். கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் சீக்கிரமாக முளைஞ்சி மேலே வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை போட்டதுலேருந்து 25 நாள் வரைக்கும் பயிர் எப்படி வளருன்றதை பற்றி தான் போட்டிருக்கோம். தெரிஞ்சவங்க பாருங்கள், தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிலக்கடலை எவ்வளோ நாள் முளைச்சி அதை நிலக்கடையை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணணுன்ட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலை போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் பொறுத்து முளைய ஆரம்பிக்கும்.